சமூக ஊடகங்கள் எவை என்று நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். ஏனென்றால் ஒருவர் ஒரு கருத்தை தெரிவித்தால் அதற்கு பதில் கருத்து தெரிவிக்கின்றார் போல கொமெண்ட் பாக்ஸ் இருக்கக்கூடிய ஊடகங்கள் சமூக ஊடகங்கள். அவை இணைய வழியிலே நிகழ்நிலையிலே செயற்படுத்தப்படுகின்ற ஊடகங்கள் சமூக ஊடகங்கள். எனவே பத்திரிகையை, வானொலியை, தொலைக்காட்சியை இந்த சமூக ஊடக வகையறாவுக்குள்ளே நாங்கள் சேர்ப்பது கிடையாது. எங்கள் மண்ணை பொறுத்தவரையிலே அதிகம் பேர் பயன்படுத்துகின்ற சமூக ஊடகம் என்றால் அது ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் என்று இருக்கக்கூடிய செயலிகளாகத்தான் இருக்கின்றன. இவை எவ்வாறு சௌகரியத்தை தருகின்றன, எவ்வாறு சங்கடத்தை தருகின்றன, இவற்றைத்தான் இந்த பிள்ளைகள் பேச வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். நிகழ்ச்சி தயாரிப்பாளரும் அப்படித்தான் இந்த தலைப்பை வடிவமைத்து இருக்கிறார். இங்கே சொன்னார்கள், 8 வயது சிறுமிக்கு 80 வயது தாத்தா செய்த செயல் என்று அவர்கள் ஏதோ சொன்னார்கள். எனக்கும் அப்படி ஒரு அனுபவம் இருக்கிறது. யூடியூப்பிலே இந்த வியூவர்ஸை கூட்ட வேண்டும் என்று யூடியூப்காரர்கள் மிகவும் ஆர்வம் கொள்வார்கள். அதனாலே இப்படியான தலைப்புகளை செய்வார்கள். 8 வயது சிறுமிக்கு 80 வயது தாத்தா செய்த செயல் என்ன என்று போய் பார்த்தால் அவர் அந்த பிள்ளை படிக்கிறதுக்கு கொப்பி, புத்தகம் என்று கற்றல் உபகரணங்கள் வாங்கி கொடுத்திருக்கிறார். அதுதான் 8 வயது சிறுமிக்கு 80 வயது தாத்தா செய்த செயல். அதை கவர்ச்சியாக சொல்லுறாராம். அப்ப இது சௌகரியத்தை தருகிறதா, சங்கடத்தை தருகிறதா என்று ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு எங்கும் பொருளாதாரம், புகழ் இவற்றிற்குள்ளே ஆட்பட்டு கிடக்கின்ற அடிமைகள் இந்த செயற்பாடுகளை எல்லாம் செய்கிறார்கள். இன்றைக்கு நான் ஒரு பொருளை ஃபேஸ்புக்கிலே தேடுகிறேன். இந்த ஃபேஸ்புக் வியாபாரம் இன்றைக்கு பிரபலமானது. ஃபேஸ்புக்கிலே நான் ஒரு சப்பாத்து வேணும் என்று தேடினால் எனக்கு 2-3 நாளைக்கு சப்பாத்த ஃபேஸ்புக் முட்டை வந்து கொட்டி கிடக்கும். ஏனென்றால் அது என்னுடைய தகவல் திருடப்படுகின்ற ஒரு அசௌகரியத்தை அது ஏற்படுத்துகிறது. இன்றைக்கு ஆன்லைனிலே நான் என்ன செய்கிறேன் என்பதை 3ஆம் நபர் கண்காணித்து கொண்டிருக்கிறார். எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், எனக்கு என்ன விருப்பம் என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். அதற்கேற்றாற் போல அவர் எனக்கு தகவல்களை விட்டுக்கொண்டே இருக்கிறார். அது எனக்கு சௌகரியமாகவும் இருக்கிறது, அசௌகரியமாகவும் சங்கடமாகவும் இருக்கிறது. இந்த சங்கடங்களுக்குள்ளே எல்லாம் சங்கடம் என்னவென்றால் நாங்கள் நேரத்தை தொலைக்கின்ற தன்மைதான். இன்றைக்கு பல பேரும் நேரமில்லை என்கிறார்கள். இரவு 12 மணி வரை கண் விழித்து கொண்டிருக்கிறார்கள். ஃபேஸ்புக்கிலே ஒரு ஸ்டேட்டஸை வைத்துவிட்டு எனக்கு எத்தனை பேர் லைக் பண்ணினார்கள், எத்தனை பேர் கமெண்ட் பண்ணினார்கள், அதற்காகவே சிலரோடு சண்டை பிடிப்பார்கள். நான் உங்களுக்கு ஒரு வாழ்த்து போட்டேன், நீங்கள் எனக்கு ஒரு வாழ்த்து போட்டீர்களா, இப்படி எல்லாம் சண்டை பிடிப்பார்கள். அதற்குள்ளே சொன்னார்கள், வாட்ஸ்அப்பிலே சித்தியினுடைய திருமணத்திற்கு அழைப்பு வந்து நாங்கள் பட்ட கவலை அப்பப்பா சொல்லி மாளார். ஒரு நண்பர் சொன்னார், எனக்கு வாட்ஸ்அப்பிலே ஒருவர் அழைப்பு அனுப்பினார். நான் ஒரு 5000 ரூபாய் தாளை படம் பிடித்து மீள பதிலாக அனுப்பி வாழ்த்துக்கள் என்று 5000 ரூபாய் தாளோடு அனுப்பி வைத்தேன். பதிலுக்கு பதில் கதம் கதம் என்றார் அவர். அப்படி என்றால் இன்றைக்கு நாங்கள் எங்கே போகிறோம்? ஒரு கணம் நினைத்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் மறுபுறத்திலே இந்த ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், இங்கே இவர்கள் சொல்கிற இந்த 10-15 மேற்பட்ட சமூக ஊடகங்கள் எங்கள் மத்தியிலே பிரபலமாக இருக்கின்றன. அவை நாங்கள் பெற்ற வரம் என்றால் கூட மிகைப்படாது. ஏனென்றால் ஒரு தகவல் இன்றைக்கு பத்திரிகைகளையோ வானொலியையோ தொலைக்காட்சியையோ நம்பி இருக்காமல் உடனடியாகவே நாங்கள் தகவலை பெற்றுக்கொள்வதற்கு இந்த சமூக ஊடகம் உதவுகிறது. நான் சொன்னேன், எனக்கு சப்பாத்து விருப்பம் என்றால் அந்த ஷூவை வாங்குவதற்கு அதை எந்த ஆங்கிளிலே வைத்து, எந்த கோணத்திலே வைத்து பார்க்க வேண்டுமோ அப்படியெல்லாம் பார்த்து சமூக ஊடகத்தின் வாயிலாகவே நான் பணத்தை செலுத்தி அந்த வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனிலே அதை வாங்கக்கூடிய பை ஆன்லைனிலே வாங்கக்கூடிய வசதியை சமூக ஊடகம் எனக்கு அளித்திருக்கிறது. இங்கே சொன்னார்கள், சித்தியினுடைய கல்யாண வீட்டிற்கு நேரிலே வந்து சொல்வதென்றால் எவ்வளவு சிரமம்.
நுவரேலியாவிலே இருக்கிற சித்தி, யாழ்ப்பாணத்திலே இருக்கிற எங்கள் குடும்பத்திற்கு வந்து சொல்ல வேண்டுமென்றால் போக்குவரத்து செலவு என்ன, பயண செலவு என்ன, நேர விரயம் என்ன, ஒரே அடியாக தகவல் உடனடியாக பரிமாறப்படுகிறதே, அது சௌகரியம் இல்லையா என்று கேட்டார்கள். இப்படி சமூக ஊடகங்கள் தகவல்களை உடனுக்குடன் பரப்புகின்றன. அதைவிட இந்த வாட்ஸ்அப், வைபர் தொலைந்து போன எங்கள் உறவுகளை எல்லாம் சேர்த்து வைத்திருக்கின்றன. நான் யாழ்ப்பாணம் பரியுவான் கல்லூரியிலே கற்றவன். இன்றைக்கு என்னுடைய அணியிலே கற்ற ஒரு 3-4 பேர் தான் இலங்கையிலே இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கும் எனக்கு ஒரு உணர்வு இருக்கிறது, எல்லோரோடும் கதைத்து பேசுகிறேன். ஆஸ்திரேலியாவிலே இருக்கிற நண்பனோடு, அமெரிக்காவிலே இருக்கிற நண்பனோடு அளவளாவுகிறேன் என்கிற உணர்வை இந்த சமூக ஊடகம் எனக்கு தந்திருக்கிறது. என்ன சாப்பிட்டேன், என்ன குடித்தேன் என்பதிலே இருந்து அடிக்கடி விருப்பத்திற்கு ஏற்றாற் போல அளவளாவுவதற்கு இந்த சமூக ஊடகம் வசதியை செய்து கொடுத்திருக்கிறது. சில பேருக்கு காலையிலே எழும்பி இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும், அல்லது குட் மார்னிங், காலை வணக்கம், இது போடாட்டிக்கு அவருக்கு முடிஞ்ச மாதிரியே இருக்காது. அதைவிட போட்டவர் பதில் போடாட்டிக்கு அதை போல கவலை வேறொன்றுமில்லை. ஆக சமூக ஊடகங்கள் சௌகரியத்தையும் தருகின்றன, சங்கடத்தையும் தருகின்றன என்று